அண்ணா ஒரு இளநீண்ணா. தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த இவிஎம் தொடர்பான வழக்கில் சில அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம். மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணாவும் திபாங்கர் தத்தாவும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பார்த்து சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு செல்லும் முன் நான் ஒன்றை மட்டும் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் பத்திரம் தொடர்பாக எப்படி மோடியும் எஸ்பிஐயும் உச்ச நீதிமன்ற நீதிகளிடம் சிக்குண்டார்களோ அதே போன்று இவிஎம் தொடர்பான வழக்கில் மோடியும் தேர்தல் ஆணையம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த இவிஎம் தொடர்பான வழக்கில் சில அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம். மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணாவும் திபாங்கர் தத்தாவும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பார்த்து சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு செல்லும் முன் நான் ஒன்றை மட்டும் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் பத்திரம் தொடர்பாக எப்படி மோடியும் எஸ்பிஐயும் உச்ச நீதிமன்ற நீதிகளிடம் சிக்குண்டார்களோ அதே போன்று இவிஎம் தொடர்பான வழக்கில் மோடியும் தேர்தல் ஆணையம் சிக்கப் போகிறார்களா என்பதுதான் இன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு நீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட மிக முக்கியமான கேள்விகளை உங்கள்கிட்ட சொல்றேன் நான். அதாவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பின்பற்றப்படும் அனைத்து நடைமுறைகளையும் தெரிவிக்கும் வகையில் விரிவான விவரங்களை உடனடியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தேர்தல் பத்திரத்துல ஞாபகம் இருக்கா? உடனடியாக எங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திடம் இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லா தகவலும், அதாவது வாக்கேந்திரங்கள்ல இன்றைக்கு பின்பற்றக்கூடிய அனைத்து நடைமுறைகள் குறித்த தகவல்களையும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக காஞ்சி, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், மதுரை, தர்மபுரி ஆகிய மக்களவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளுடன் எண்ணப்பட்ட வாக்குகள் ஏன் பொருந்தி போகவில்லை என்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் மென்பொருள் எவ்வாறு பதிவேற்றம் செய்யப்படுகிறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததாக தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறார்கள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் 3 விவி பேட்டுகளும் இணைக்கப்படுகிறதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது கேட்கிறாங்க, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் முன்னணியில் சீல் வைக்கப்படுகிறதா? இதைதான் இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கு தொடங்கப்பட்ட போது தேர்தல் ஆணையத்தை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி, எல்லா விவி பேட்ல இருக்கக்கூடிய ஸ்லிப்பை என்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலிருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதாவது 60 கோடி விவி பேட்டுகளின் சீட்டுக்களை எண்ண வேண்டும் என்றால் வாக்கு எண்ணிக்கை நடந்த தினத்தில், அதாவது வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு நடக்குதுன்னா இன்னையிலிருந்து 12 நாட்கள் அதற்காக தேவைப்படும் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. இதுல நீங்க திரும்ப வந்துட்டு தேர்தல் பத்திரம் ஊழல் நடக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கு வாங்க. எஸ்பிஐ என்ன சொல்லிச்சது? முதல்ல எங்களுக்கு 3 மாசம் டைம் வேணும், எங்களுக்கு தகவல்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியது? பேசாம இன்னும் ஒரு 3 நாள் டைம் தரேன், எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து சேர்த்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி இப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது என்றால், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாள்ல இருந்து கூடுதலாக 12 நாட்கள் வேணும் அப்படின்னா தான் இந்த விவிபேட் இருக்கிற ஸ்லிப்பெல்லாம் சேர்த்து எங்களால எண்ணி முழுமையான தகவலை கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும். வாக்கு எந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியும் என்று இன்றைக்கு காலையில
பிரசாந்த் பூஷன் அவர்கள் தான் அது தொடர்பாக வழக்கில் வாதாடி இருக்கிறார். அவர் முன்வைத்த மிக முக்கியமான விஷயங்கள் இந்த இடத்துல பேசியாகணும். அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து சொல்கிறார், இவிஎம் விவிபேட் இயந்திரங்களில் 2 விதமான சிப்புகள் பொருத்தப்பட்டிருப்பதால் அதுல நிச்சயமாக முறையீடு செய்ய முடியும். இரண்டாவதாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இவிஎம் எந்திரத்தின் முதல் மெமரி சிப் சின்னங்கள் பதிவு செய்யும் போது புரோகிராம் செய்யப்படுகிறது. தொகுதிக்கு தொகுதி சின்னங்கள் வரிசை மாறுவதால் அதற்கேற்ப ஒப்புகை சீட்டுகள் பிரிண்டாக சிப் புரோகிராம் செய்யப்படும். ஒவ்வொரு தொகுதியிலும் புரோகிராம் செய்யக்கூடிய சிப் பொருத்தப்படுவதால் அதில் முறைகேடு செய்ய மென்பொருள் பொருத்தப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பிரசாந்த் பூஷன் கோடிட்டு காட்டுறார். கூடுதலாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இன்றைய நடைமுறையில இந்த இவிஎம் எந்தெந்த நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்ததோ அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வாக்குச்சீட்டுக்கே திரும்ப போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. கூடுதலாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் இவிஎம் என்பது முறைகேடு செய்ய முடியும், இவிஎம் என்பது பித்தலாட்டம் செய்ய முடியும் என்பதை அவர்கள் தீர்ப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, கூடுதலாக பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு விவிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில வச்சிருக்கிறோம், ஆனால் அதில் 2% மட்டுமே எண்ணப்படுகிறது. அது எந்த விதத்தில் நியாயம் என்று பிரசாந்த் பூஷன் கேட்கிறார். அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நான் இதை எதுக்காக தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பாக இதை கனெக்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னா, நீங்க ஒரு வாரத்துக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையத்திடம் தெளிவாக நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன, விவிபேட்டை முழுசான்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. இது தொடர்பா இன்னைக்கு பதில் அளிக்கணும்னு பார்த்தா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கால விரயம்னு அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு கூடுதலா ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாள்ல இருந்து ஒரு 12 நாள் கூடுதலா தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பிரசாந்த் பூஷன் இதுக்கு தெளிவாக ஒரு பதில் சொல்றாரு. எல்லாமே வாக்கு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அல்லது விவிபேட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? இதற்கு கூடுதலான ஆட்கள் மேன் பவரை போடுறதன் மூலமாக இதை சுலபமாக சில மணி நேரங்களுக்குள்ளேயே இதனுடைய முழு தகவல்களையும் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு விஷயத்தை, அதாவது எதற்காக அவர்கள் 12 நாள் 15 நாள் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அதுல உண்மை இல்ல, சர்வசாதாரணமாக வெகு விரைவிலேயே தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட முடியும். அதுவும் இந்த எந்திரம் மாதிரியான ஒரு விஷயத்தை நம்பி நம்ம அதை பண்ணும்போது கூடுதலான நேரத்திலே அதை பண்ணிட முடியும் அப்படின்னு பிரசாந்த் பூஷன் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பாக எஸ்பிஐ எப்படி நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திடம் சிக்கி திணறியதோ நடுநடுங்கியதோ அதற்கு ஒப்பான நிலையில் தேர்தல் ஆணையம் இருக்கிறதா? இதான் நம்ம கிட்ட இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. ஏன் தேர்தல் ஆணையம் பதட்டப்படுது? பிரசாந்த் பூஷன் கேட்கிற மாதிரி எதிர்கட்சியுடைய சந்தேகங்கள் இருக்கு, அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னா கூட அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேர்தல் ஆணையத்திடம் கேட்கிறாங்க, பல்வேறு நபர்கள் கேட்கிறாங்க, இது எப்படி, இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஆனா எங்கேயுமே தெளிவாக ஒரு பதில் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லைங்க அதுல எல்லாம் சேஃபா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை நம்பும்படியான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது இல்லை. இப்ப பொதுமக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுடைய பிரச்சனை இது இல்லையா? ஒரு ஜனநாயகத்துல ஒரு குடிமகனுடைய அதிகபட்ச உரிமை அப்படிங்கிறது ஒரு வாக்கு என்பது. அந்த வாக்கு தனக்கு பிடித்த அல்லது தனக்கு வேண்டிய ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தனக்கு பிடித்த கட்சிக்கு போட வேண்டும் என்பதற்காகவோ ஒரு குடிமகன் வரும்போது அந்த வாக்கு அதற்குத்தான் சென்றிருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டிய உரிமை அவனுக்கு இருக்கா இல்லையா? அது இந்த இடத்துல சந்தேகத்தை கிளப்புது. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனால் ஒன்றை பாராட்டியாக வேண்டும், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகள், அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான மூவ் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றன என்பதை மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க.
அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.